எல்லாருக்கும் வணக்கங்க. நான் உங்க சதீஷ். நம்மளோட கடலோடி தொடர்ல அடுத்த எபிசோடு. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, எஜிப்தில் இருக்க அலெக்சாண்ட்ரியா சிட்டிக்கு தான் வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம க்ரூஸ் ஷிப்பே பார்த்தீங்கன்னா, இங்க ஒர்க் பண்ற க்ரூக்கு டூர் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா, எஜிப்தில் இருக்க பிரமிட்ஸ் தாங்க போக போகிறோம். அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அலெக்சாண்ட்ரியாலேருந்து ஒரு 200 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. நம்ம இங்கேருந்து பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி நம்ம கீஸாக்கு போக போகிறோம். அங்கே போயிட்டு தான் நம்ம பிரமிடை பார்க்க போகிறோம். நம்ம ஷிப்லேருந்து 131 க்ரூ மெம்பர் இன்றைக்கி டூருக்கு போகிறோம். நம்மளை கூட்டிகிட்டு போகிறவர் பார்த்தோன்னா முன்னாடி அவர் வந்து ஷூ தான் போட்டிருக்காரு. அவர் கரெக்டாக ஒரு கயிறு வச்சு ஒரு கேமலை கூட்டிகிட்டு போகிறாரு. நம்மளுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா எல்லா கேமலும் அழகாக வருதுங்க. மணி கரெக்டாக என்ன 1:15 ஆகுது. 1:35 வரணும்னு சொல்கிறாங்க. நான் 20 நிமிஷத்தில் என்னத்தை பார்த்துட்டு என்னத்தை வருது. நம்ம வேறு இப்படியே போனோமே 1 2 3 ஏமே வேகமாக போகுது. இதெல்லாமே சுண்ணாம்புக்கல்லுங்க, லைம்ஸ்டோன் சொல்கிறேன், சுண்ணாம்புக்கல். ஸோ அதனால ஹீட்டு வந்து நல்லா ப்ரிசர்வ் பண்ணி வைக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. Pyramids we done. We seen pyramids. Now we go to see the Sphinx. Sphinx. ஓகே. நீங்கள் இந்த மம்மி படத்தில் பார்த்தீங்கன்னா சிங்கம் மூஞ்சி கொண்ட ஒரு சிலை இருக்கும், பெரிய சிலை. அதுக்கு தான் போகிறோம். Here on the left hand side, so that's for the queens. ஓ, இங்கே வந்து சின்ன சின்ன பிரமிட்ஸ் இருக்குது. இதில் வந்து சின்ன சின்ன on the left hand side. சின்ன சின்ன ராணிகளுக்காக. And look at the Sahara to the right. See how massive is the Sahara desert. You see the big city here in front of you and the Sahara desert on your right hand side. அதுக்கு பக்கத்துலயே பாத்தீங்கன்னா and you see the Sphinx from here. இந்த கீசா சிட்டி எப்படி இருக்கு பாருங்க. So the statue on your right hand side. இந்த கல்குவாரின்றாங்க இல்லையா, இந்த லைம்ஸ்டோன் குவாரி, அதை எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் ரிமைனிங்க அப்படியே வந்து ஒரு சிங்கம் உடம்பாகவும் மனுஷ சிலையாகவும் உருவாக்கிட்டாங்க. View from here to the right. Look at the Sphinx and the 3 pyramids behind. So அந்த கீசாஸ் அந்த ஸ்டாச்சுவும் after the Sphinx we'll be going, as I mentioned before, we'll go to the Papyrus Institute. அந்த கீசா சைனுக்காக போயிட்டு இருக்கோம். பட் ரொம்ப ஹாட்டாக இருக்குங்க. இந்த குடியில் எப்படி தான் இருக்காங்க தெரியல. இங்கே பாருங்க. ஸோ இதான் அந்த கல்குவாரி. நம்ம கைடு கிட்ட போகலாம், அப்போ தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக அவங்க வந்து சொல்லுவாங்க. ஓகே, குட் மார்னிங் பிரதர். ஸோ இதுதாங்க அந்த கீசா. ஸோ இங்கே பாருங்கள். ஸோ சிங்கம் உடம்பு, மனித மூஞ்சி. ஸோ இது அந்த கல்குவாரி. ஸோ இங்கே தான் வந்து அந்த லைம்ஸ்டோனை வெட்டி எடுத்திருக்காங்க. ஸோ இந்த பக்கம் நிறைய வந்து சைடில் வழியெலாம் இருக்குது. வழியில் ஒரு இடம் மாதிரி இருக்குது. சாரி லெஃப்ட். உண்டியில் கூட வச்சுருக்காங்க. மேபி ஓகே, இதுக்குள்ளே வந்து போகுது வழி. ஆக்சுவலி இது மேலே போகும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கீசாஸ் அந்த ஸ்டாச்சு பார்க்கறதுக்கு போகிறதுக்கான வழி இது. இங்கே வந்து ஏதோ இது இங்கே காசு போடுறாங்க. இது உண்டியல் போல் இருக்குது. பாருங்கள், எங்கண்ணா தூணாக இருக்குது. இப்படி தான் வெட்டி எடுத்துருப்பாங்களோ. இங்கே பாருங்கள், தூணாக இருக்குது. நம்ம கைடு வேறு திஸ்வேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு கூட்டமே போகுது உள்ள. நீங்கள் இங்கே ஸ்டெப்ஸு பார்த்தீங்கன்னா மரத்தில் தான் வச்சுருக்காங்க. ஸோ ஸ்லோப் மாதிரி வச்சு அதில் வந்து ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி கட்டை வச்சுருக்காங்க. ஸோ நம்ம அது ஒரு ஏணி போல் யூஸ் பண்ணி மேலே ஏறுறோம். சைலெல்லாம் சுரங்கப்பாதமே போகுது, பட் லாக் போட்டிருக்காங்க. நல்ல வெயிலுங்க. அதான் சொன்னலையா, 40 டிகிரி செல்சியஸ் மொட்டை வெயில் அப்படின்னு சொல்ல முடியும். அந்த மாதிரி Take pictures and the exit from
here. வா வந்துட்டாங்க. Take your picture there. Exit from here. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஸ்பிங்க்ஸ்ன்னு சொல்லப்படுற இந்த ஸ்டாச்சு தான் பார்த்தீங்கன்னா உலகத்திலே ஒரே ஒரு கல்லால் ஆன நீளமான ரொம்ப பெருசான ஒரு ஸ்டாச்சுன்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்பிங்க்ஸோட மொத்த நீளம் பார்த்தீங்கன்னா 240 அடி. மொத்த ஹைட்டு கீழேருந்து அது தலை ஹைட்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா 60 அடி. இந்த ஸ்பிங்க்ஸ் பார்த்தீங்கன்னா 4500 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி இந்த ஸ்பிங்க்ஸை சுற்றி இருக்க இடமும் பார்த்தீங்கன்னா ஒரு கல்குவாரி. எதுக்கான கல்குவாரி? இந்த பிரமிடுக்கான கல்குவாரி. ஸோ இங்கிருந்து தான் கல் எடுத்து அந்த பிரமிடை கட்டியிருக்காங்க. அப்படி பார்க்கையில் இந்த ஸ்பிங்க்ஸ் மட்டும் விட்டுட்டு மற்ற இருக்க எல்லாத்தையுமே வந்து அவங்க வெட்டி 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 இந்த பிரமிடாக கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க இந்த ஸ்பிங்க்ஸை வடிவமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்பிங்க்ஸ் கிழக்கு நோக்கி சூரிய உதயத்தை பார்த்த மாதிரி இருக்குது. இதுக்கு காரணம் என்னென்னா இந்த கிங்கை அவங்க சன் கிங்குன்னு சொல்லிட்டு இங்கே முன்னாடி போற்றப்பட்டாங்க. அதனால தான் இந்த ஸ்பிங்க்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த சூரியன் உதிக்கும் சைடு கிழக்கு நோக்கி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் பார்க்கலாம் இந்த ஸ்பிங்க்ஸோட முகம் பார்த்தீங்கன்னா மனித முகம் இருக்கும். உடம்பு பார்த்தீங்கன்னா சிங்கம் உடம்பு மாதிரி இருக்கும். நீங்கள் பாருங்கள் 2 கால் முன்னாடி இருக்கும். நீங்கள் பின்னங்காலையும் பார்க்கலாம். அது பக்கத்தில் சிங்கத்தோட வாலையும் நீங்கள் பார்க்கலாம். அப்படி நீங்கள் முகத்துக்கு வந்தீங்கன்னா அதில் முக்கியமான ஒன்று இந்த மூக்கு வெட்டுப்பட்டிருக்கும். இந்த மூக்கு வெட்டுப்பட்டதுக்கு பல கதைகள் சொல்கிறாங்க. நெப்போலியன் வந்து வெட்டினாரு, முஸ்லீம்ஸ் வந்து வெட்டினாருன்னு. பட் அது இன்னும் எதுவுமே கன்ஃபார்ம் ஆகலை. அந்த மூக்கு வெட்டப்பட்டது ஒரு மர்மமாகவே இருக்குது. அது ஒரு மிஸ்ட்ரியாகவே இருக்குது. அதை சுற்றி பல கதைகள் இருக்குது. இந்த ஸ்பிங்க்ஸ் ஒரு காலத்தில் பாலைவன மண்ணால் முழுமையாக மூடப்பட்டிருந்ததுன்னு சொல்கிறாங்க. இதை ஃபுல்லாக கிளியர் பண்ணி இந்த பழைய ஸ்டேஜுக்கு கொண்டு வந்த கிங் தான் பார்த்தீங்கன்னா கிங் தட்மோஸ் 4ன்னு சொல்கிறாங்க. அது இவங்க வழியில் வந்த ஒரு கிங். இந்த நிஜ கதைகள்லாம் ஒரு பக்கம் இருக்க, எனக்கு இன்னமும் இந்த மம்மி படத்தில் என்ட்ரன்ஸ்லேயே இந்த மாதிரி ஒரு சிலையை காமிப்பாங்க. அது இந்த சிலையா இல்லை வேறு சிலையானா தெரியாது. இதே மாதிரி ஒரு சிலை தான் காமிப்பாங்க. அதை பார்த்து பயந்த காலங்கள் தான் எனக்கு திரும்பவும் ஞாபகம் வருது. இன்னமும் எனக்கு அந்த பயம்தான் இருக்குது. ஸோ இந்த மொத்த இடமே பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த பழைய நினைவுகள் தான் கொண்டு வருது. அந்த அளவுக்கு ஒரு பயம் கலந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு இங்கே இருந்தது. இதுக்கப்புறம் நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த கீசாவில் இருக்க ஒரு மியூசியம் அப்படின்னு சொல்லலாம், இல்லை ஒரு பழம்பொருட்கள் விற்கிற இடம்னு சொல்லலாம். அந்த இடத்துக்கு தான் போக போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம பஸ் ஏறி நம்ம கீசாவுக்கு போக போகிறோம். நம்ம வந்தது இந்த வழியாக வந்தோம். இப்போ போகும்போது பார்த்தீங்கன்னா வேறு வழியில் போக சொல்கிறாங்க. ஸோ வரத்துக்கு இதுதான் வழி. இந்த வழியாக தான் நம்ம வந்து வந்தது. அப்படியே இந்த வழியாக போக சொல்கிறாங்க. ஸோ இங்கே கல்லுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு அன்ஈவனாக தான் இருக்குது கல். இங்கே பாருங்கள், இது எல்லாமே லைம்ஸ்டோன் தான். ஆனால் இதுவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கட்டமாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இது வெட்டினதா இல்லை வெட்டும் போதே இவங்க எப்படி வெட்டியிருக்காங்க இது ஒன்றுமே புரியல. இதெல்லாம் அந்த காலத்தில் வெட்டி மிச்சம் இருக்கிறதா ஒன்றும் தெரியல. அந்த காலத்தில் அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். வரும்போது அந்த அம்மா சொன்னாங்க 1.5 லட்சம் பேர் 20 வருஷமாக வேலை பார்த்துருக்காங்களாம். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வாரம் வந்து 10 நாள், 10 நாள் வாரத்தில் 8 நாள் வேலை பார்த்துருக்காங்க. ஸோ ஒரு வருஷத்துக்கு 8 மாதம் கான்ட்ராக்டு, 4 மாதம் லீவுன்ற மாதிரி வேலை பார்த்துருக்காங்க. ஸோ ஒரு கல்லும் டன்னு கணக்கு இல்லைங்களா. அதான் ஒரு பிரமிடு கட்டுறதுக்கு 2 மில்லியன் கல் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் என்ன சொன்னாலுமே அந்த காலத்துலேருந்து இது வரைக்குமே அந்த வேர்ல்டு ஒண்டர்லேருந்து மாறாத ஒரு ஒண்டருங்க. ஏன்னா ஒவ்வொரு காலத்துலேயுமே பார்த்திங்கன்னா வேர்ல்டு ஒண்டர்ஸ் மாறிட்டே இருக்கும். ஸோ இது மட்டும்தான் ஏன்ஷியன்ட் ஒண்டர்லேருந்து மாறாத ஒரு அதிசயம். அதுவும் வந்து அந்த காலத்துலேயே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நம்ம சொல்லுவாங்க மேக்ஸு, அந்த ஜாகிரஃபி, சிவில் இன்ஜினியரிங் எல்லாமே தெரிஞ்சு பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது நாள் வரைக்கும் நிற்குது இல்லைங்களா, அதெல்லாம் தெரியாமலையாக பண்ணியிருப்பாங்க. அப்போ எந்த அளவுக்கு வந்து எந்த அளவுக்கு அங்கே மேக்ஸ்லேயும் எந்த அளவுக்கு அவங்க வந்து மீன்ஸ் அந்த சிவில் இன்ஜினியரிங்லேயும் வல்லமை பெற்றவங்களாம் இருந்திருக்காங்க. அதே போல் எதுக்கு இவ்வளோ ஹீட்டான இடத்துல வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த பாடி வந்து அழுகாமல் ட்ரையாகவே இருக்கும். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த மாதிரி ட்ரையான இடத்த பார்த்து அவங்க கட்டியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாப் மேம், நெக்ஸ்ட் ஸ்டாப் Papyrus Institute. Papyrus. Papyrus, yeah. Papyrus.
இப்போ அவங்க சொன்னாங்க இல்லையா இந்த பப்பாயரஸ் ஷாப்பிங் சொல்லிட்டு, ஆக்சுவலி அது ஒன்றும் இல்லை. இந்த பப்பாயரஸ்ன்றது அந்த காலத்தில் யூஸ் பண்ண பேப்பருங்க. அதில் தான் வந்து இந்த அலெக்சாண்ட்ரியா லைப்ரரின்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா. இப்போ நம்ம அங்கேருந்து தான் வந்திருக்கோம், அலெக்சாண்ட்ரியாவில் தான் இப்போ நம்ம வந்து கீசாவுக்கு வந்திருக்கோம். இதை தாண்டி தான் கைரோ இருக்கான். நான் வந்து கைரோ நினச்சிட்டு இருந்தேன், பட் இதுதான் கீசா, இதுக்கப்புறம் தான் கைரோ இருக்குது. ஸோ அந்த அலெக்சாண்ட்ரியா கிரேட் லைப்ரரின்னு ஒன்று சொல்லுவாங்க. உலகத்துலேயே அந்த காலத்தில் ஏன்ஷியன் பெரிய லைப்ரரி. ஸோ அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அந்த லைப்ரரியில் அந்த பப்பாயரஸ் பேப்பரை வச்சு தான் எழுதியிருக்காங்க. சமீப காலத்தில் பார்த்திங்கன்னா அந்த பப்பாயரஸ் பிளான்ட்டை வந்து அந்த பேப்பர் தயாரித்த அந்த பிளான்ட்டை வந்து திரும்பி வளர்த்து அதுலேருந்து திரும்பி வந்து ஒரு டிசைனுக்காக, இப்போ வந்து நம்ம வந்து ஷோகேஸ் வெயிட் பண்ணுறதுக்காக, இல்லை வந்து அது தனியாக வந்து சேல் பண்ணுறதுக்காகவோ, இல்லை வந்து அது வந்து திரும்ப அதை வந்து அந்த பழமையை காட்டுறதுக்காக பார்த்திங்கன்னா, பிரதிபலிக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா அந்த பப்பாயரஸ் ஷீட்டில் வந்து வரைகிறது எழுதுறதுலாம் இருக்குது. ஸோ நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை வந்து நம்ம வாங்கியும் வச்சுக்கலாம். ஸோ நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ பஸ் நின்னோடனே உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ அந்த பப்பாயரஸ் அந்த மியூசியத்துக்கு வந்துட்டோம். ஸோ குயின்ஸ் பப்பாயரஸ் மியூசியம்னு போட்டிருக்கு. ஓகே, அதாவது பேப்பர்னு சொன்ன இல்லைங்களா, அது பார்க்க பேப்பர் போல் இருக்காது, நம்ம ஊர் ஓலைச்சுவடி போல தான் இருக்கும். ஸோ நீங்கள் பார்க்குறது எல்லாமே இந்த பப்பாயரஸ் தான். ஓலைச்சுவடி மாதிரி இல்லை, அது எதோ துணி மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. இதுதாங்க அந்த பப்பாயரஸ். ஆனால் ரொம்ப காலத்துக்கு ரொம்ப காலத்துக்கு வருன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இருக்குது பாருங்கள். ஓ தேங்க்யூ. இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பப்பாயரஸ். இது எப்படி பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ செஞ்சு காமிச்சாங்க, ஆனால் ஃபோட்டோ எடுக்க வேணான்னு சொல்லிட்டாங்க, வீடியோ எடுக்க வேணான்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது இருக்குது பார்த்தீங்களா, இதுதான். ஸோ இது இருக்குங்களா, இதுதான் அந்த பிளான்ட்டு, பைரஸ் பிளான்ட்டு. ஸோ இந்த பைரஸ் பிளான்ட்டை இப்படி அழகாக கட் பண்ணி அதை வந்து நம்ம வாழைத்தண்டை உரிக்கிற மாரி எல்லா சைட்லெல்லாம் சுரண்டிட்டு நடுவில் மட்டும் எடுத்து அதை வந்து இப்போ நம்ம சப்பாத்தியில் உருட்டுவோம், அந்த மாதிரி உருட்டி என்ன பண்ணுறாங்கன்னா, இதோ ஒன்று சைடில் நடுவில் இப்படின்னு வச்சுட்டு இந்த மிஷின் இருக்கு இல்லையா, இந்த மிஷினில் வச்சு இப்படி கம்ப்ரஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பேப்பராக வந்துடுதுங்க. ஸோ இதில் நேச்சுரலாகவே அந்த சுகர் இருக்கனால இது ஒட்டிக்குது. இதை வந்து வாஷபிள்னு சொல்கிறாங்க. ஸோ பாருங்கள், இதை தண்ணியில் நனைச்சி கூட காமிச்சாங்க. ஸோ இது வாஷபிள். ஸோ இதுதான், இது பார்த்தீங்கன்னா ரொம்ப காலத்துக்கு அழியாமல் இருக்குது. இதில் வந்து இப்படி பெயிண்டிங் இந்த அலெக்சாண்ட்ரியாவில் அந்த லைப்ரரியில் இதில் தான் எழுதியிருக்காங்க. ஸோ இதுக்கு பேர் என்னது, பைப்பரஸா. அந்த இலை இதுக்கு பேர், அந்த பிளான்ட்டில் பண்ணுறதுனால இதுக்கு பேர் பைப்பரஸ் பேப்பர். ஃபோட்டோ எடுத்த மாதிரி இருக்குது, ஆனால் இதெல்லாம் வந்து இதில் வரைஞ்சி வச்சுருக்காங்க. ஸோ அதாங்க. ஸோ பேசிக்கலி இது தாங்க, இதுமாதிரி நிறையா இருக்குதுங்க. ஸோ இதை வந்து இப்போ அதான் கேட்டோம் இல்லையா, அந்த சின்னதாக இருக்கிறது, இதோ இந்த சைஸில் இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு $60 வருது. ஸோ அதெல்லாம் பெருசு சைஸுக்கு ஏற்ற மாதிரி விலை சேஞ்ச் ஆகும். ஒரு யூனிக்காக இருக்குது எல்லாமே பார்க்க. ஸோ பேசிக்கலிங்க அந்த பைரஸ் பிளான்ட்லேருந்து எடுத்து அந்த நாரை வந்து அப்படியே தட்டையை அமுக்கி அதை ஒன்று சைடில் வச்சு அதை வந்து ப்ரெஸ் பண்ணால் அது இந்த மாதிரி முழுமையான பேப்பர் ஆகிடுது. ஆனால் நீங்கள் இதிலே கூட பார்க்கலாம், கட்டமாக இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் வந்து நேராக அந்த நாரை வந்து இப்படி வச்சுருக்காங்க. ஸோ அதுதான் வந்து இந்த கட்டமாக தெரியுது. ஸோ இது தாங்க அந்த காலத்தில் பேப்பராக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பேசிக்கலி இதுதான். இதுக்கப்புறம் நம்ம எங்கேயும் போக போகிறதில்ல. இதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா எதுக்கு போக போகிறோன்னா, பஸ் ஏறி ஷிப்புக்கு தான் போக போகிறோம். ஸோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து இந்த பிரமிடை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். மறுபடியும் உங்களை எல்லாரையும் நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்ங்க.